ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பீட்ரூட் குழம்பு. ஃபஸ்ட்டு கடாய் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுறோம். 4 ஸ்பூன் ஊற்றுறேன். நான் இது சின்ன ஸ்பூனுன்றதுனால 4 ஸ்பூன் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடுறோம். கடுகு, கருவேப்பிலை போடுறோம். இன்றைக்கி நம்ம பீட்ரூட்டை டைரெக்டாகவே இதில் போட்டு செய்ய போகிறோம். இப்போ கருவேப்பிலை பொரிஞ்சதும் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். நம்ம டைரெக்டாக பீட்ரூட்டை போட்டு செய்யும் போது கொஞ்சம் டைம் எடுக்கும். இதே நம்ம ஒரு 2 விசில் குக்கரில் பீட்ரூட் போட்டு வேக வச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு ஈஸியாக பீட்ரூட் குழம்பு செஞ்சிடலாம். இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு டைம் இருக்கிறதுனால நான் பீட்ரூட் டைரெக்டாகவே போட்டு செய்கிறேன். இப்போ வெங்காயம் தக்காளிலாம் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் நம்ம பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். இந்த பீட்ரூட் குழம்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். நம்ம ரைஸ்க்கு மட்டும் கிடையாது, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் நாங்கள் வச்சு சாப்பிடுவோம் எங்கள் வீட்டில். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செய்கிறோன்னா பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி டைரெக்டாகவே பீட்ரூட் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு சீக்கிரம் குழம்பு வைக்கணும் அப்படின்னா குக்கரில் 2 விசில் வச்சுட்டு நல்லா பீட்ரூட் வெந்ததும் இதில் டைரெக்டாக பீட்ரூட் போட்டு செஞ்சிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் குழம்பு சீக்கிரமே ரெடி ஆயிரும். இப்போ பீட்ரூட் நம்ம இதில் ஆட் பண்ணிட்டோம். இப்போது மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த பீட்ரூட் வேகிறதுக்காக லைட்டாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பீட்ரூட் வெந்ததும் நம்ம அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இது கொஞ்சம் நேரம் வதங்க விட்டுட்டு அந்த ஒரு கொஞ்சம் பச்சை வாடை போனதும் நம்ம அதில் மிளகாப்பொடி, மல்லிப்பொடி சேர்த்து நம்ம கொதிக்க விட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவு தேங்காய் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா அரை மூடி தேங்காயில் கால் இதுதான் தேங்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் பூண்டு, சோம்பு எடுத்திருக்கேன். இதை அந்த தேங்காய் விழுதை அரைச்சி நம்ம கொதிக்க விட்டுடலாம். இப்போது நம்ம மிளகாப்பொடி, மல்லிப்பொடிலாம் சேர்த்து கொஞ்சம் கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதோட நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்துடலாம். நீங்கள் சோம்பு டைரெக்டாக தேங்காயில் போட்டும் அரைக்கலாம். இல்லைன்னா சோம்பு பொடி இருந்துச்சுன்னா முன்னாடியே சோம்பு பொடி போட்டும் கொதிக்க விட்டுடலாம். இப்போது கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். ஏன்னா பீட்ரூட் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 10 மினிட்ஸ் வேக விடுங்க. இப்போ பாருங்கள், சூப்பரான நம்ம பீட்ரூட் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வியூவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.